வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி 157 ஆசனங்களுடன் 3/2 பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த போது இலங்கை ஊடகங்களில் அது ஆச்சரியமான பேசு பொருளாகியது. தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற முதல் அமர்வு நடந்தபோது இலங்கையின் மும்மொழி ஊடகங்களிலும் பேசும் பொருளாக மாறியவர் சுயேட்சை குழுவில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு வேட்பாளராக நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வளமையாக அமரும் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் என்பதில் தொடங்கி இலங்கையில் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களில் அதிகமாக பேசப்படும் ஒருவராக மாறியுள்ளார். சமீப காலத்தில் ஒரு தமிழ் அரசியல்வாதி தமிழ் மக்களின் சார்பாக தைரியத்துடன் சிங்கள ஊடகங்களில் கருத்து தெரிவித்துள்ளார் என்றால் அது இவர்தான். நேற்றைய தினம் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வைத்தியர் அர்ஜுனா துணிச்சலாக பல விடயங்களை கூறியுள்ளார். அதில் அவர், தமிழ் மக்களாகிய நாங்கள் யுத்தத்தை விரும்பியவர்களோ பிரிவினையை விரும்பியவர்களோ நாட்டை கூறுபோட நினைத்தவர்களோ அல்ல. எங்களுக்கு அப்படியான எண்ணம் ஆரம்பத்தில் கிடையாது. ஆனால் கடந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்திய ஏற்றத்தாழ்வுகள், தென்பகுதிக்கு ஒரு நியாயம், வடக்கு மக்களுக்கு ஒரு நியாயம் என பிரித்து ஆண்ட காரணத்தினால்தான் பிரச்சனைகள் உருவானது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தலைவரின் மாவீரர் உரைகளை கேட்டிருக்கின்றீர்களா? அதை ஒரு தடவை சிங்களத்தில் மொழிபெயர்த்து கேளுங்கள். அதில் சிங்கள மக்களுக்கு எதிராக ஒரு கருத்தும் கூறப்படவில்லை. அதில் அவர் நிறைய நல்ல விடயங்களை கூறியுள்ளார். அந்த மாவீரர் உரைகள் தெற்கில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கும் இடையில் செய்யப்பட்ட அரசியலால் நிறைய விடயங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் ஒற்றுமையாகவே வாழ விரும்புகின்றோம். ஆனால் உரிமையுடன் வாழ விரும்புகிறோம். இது எங்களுக்கு சொந்தமான நாடு. நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகின்றோம். அரசியலால் தான் நாங்கள் பிரிந்துள்ளோம். ஒரே நாட்டின் குடிமக்கள் என்ற விதத்தில் சிங்கள மக்களுக்கும் கிடைக்கின்ற உரிமைகள் தமிழ் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களிடம் எந்த தப்பான எண்ணங்களும் இல்லை என தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூறியுள்ளார். இப்போது சிங்கள மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதில் பாரம்பரிய அரசியல்வாதிகள் மிக பெரிய திகைப்பில் உள்ளார்கள். திகைப்பு தெற்கிலும் உள்ளது, வடக்கிலும் கிழக்கிலும் உள்ளது. ஆனால் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு உள்ளதை விட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு திகைப்பு 2 மடங்காக உள்ளது. அதற்கு காரணமும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாதான். வடக்கில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட இரட்டை திகைப்புகள் எவை? முதலில், எப்போதும் தமிழ் அரசியல் கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு கொண்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் தமிழ் அரசியல்வாதிகளால் சிங்கள கட்சி என்று வர்ணிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இதை இவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். தாம் என்ன செய்தாலும் மக்கள் சுற்றி சுற்றி தமிழ் ஒருவருக்கே வாக்களிப்பார்கள் என்று அலட்சியமாக இருந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் 6 ஆசனங்களில் 3 ஆசனங்களை கைப்பற்றியது ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி. வெற்றி பெற்ற அதன் 3 வேட்பாளர்களையும் அந்த தேர்தலுக்கு முன் அரசியல் களத்தில் யாரும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் மக்களை வசீகரிக்கக்கூடிய பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ உள்ளவர்கள் அல்ல. அது முதல் திகைப்பு. இரண்டாவது திகைப்பு, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அரசியலுக்கு வந்து 1.5 மாதத்தில் வெறும் வீதி பிரச்சாரங்களை வைத்து ஒருவர் ஜெயித்தார் என்றால் அது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாதான். பாரம்பரிய தமிழ் வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகளின் கோட்டையான யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர்கள் பட்டியலில் 3வது இடத்தில் வந்துள்ளார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. 4வது இடத்தில் இருப்பவரும் அவரது சுயேட்சை குழுவை சேர்ந்த வேட்பாளர் வழக்கறிஞர் கௌசல்யா. தமிழர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்க என்னால் தான் முடியும் என்று மார்த்தட்டிய தமிழரசு கட்சியின் சுமந்திரன் கிட்டத்தட்ட அதே கூற்றை கூறிய தமிழ் காங்கிரஸ் கட்சியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தேர்தலில் எப்போதும் தோற்றதாக நிரந்தர அமைச்சராக இருந்த இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட
பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகளை விட இந்த இரு புதுமுக அரசியல்வாதிகளும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற அதிசயம் நடந்தது. இந்த திகைப்பு தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து லேசில் மாறாது. அதைவிட பெரிய விஷயம், அடுத்து வரும் தேர்தல்களில் இந்த பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகளின் கதி என்ன ஆக போகிறது என்பதுதான். வெறும் 2 வாரங்களில் வீதி பிரச்சாரம் செய்து ஜெயித்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா 2 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் குறைந்தபட்சம் 2 ஆசனங்கள், அதிகபட்சம் 3 ஆசனங்களை ஜெயித்திருக்க கூடும். 2 ஆசனங்கள் கிடைத்திருந்தால் தமிழ் காங்கிரஸ் கட்சியின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் காலியாகி இருக்கும். 3 ஆசனங்கள் கிடைத்திருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்களில் 1 குறைந்திருக்கும். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகியிருக்கும். இப்போது தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு கிடைத்திருக்கும். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தால் தேசிய பட்டியலிலும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கும். மொத்தத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அரசியல் பிரவேசம் தமிழ் வெள்ளைப்பட்டி அரசியல்வாதிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளியாக்கியிருக்கும். காரணம், அடுத்தடுத்த தேர்தல்களில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பிரச்சாரம் செய்ய போதிய கால அவகாசமும் உள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியும் உள்ளது. அதை வைத்து யாழ்ப்பாண மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயற்படுத்த காலமும் பதவியும் உள்ளது. பாரம்பரிய தமிழ் வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் பலர் ஓய்வு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. போய் வாருங்கள் தலைவர்களே.